எல்லாம் பின்னாடி போயிருங்க. பெண்கள் கடன் கொடுங்க. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சீமான் வீட்டை முற்றுகையிடச் சென்ற பெரியாரிஸ்டுகள் கைது செய்யப்படுகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். முன்னதாக சீமான் வீட்டை நோக்கி பேரணியாக சென்ற பெரியாரிஸ்டுகள் சீமானுடைய படத்தை எரித்தும் உருவமையை எரித்தும் இருந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இதையடுத்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெரியாரிஸ்டுகளை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். பெரியார் குறித்து இழிவாக பேசிய விவகாரத்தில் அதனை கண்டித்து எதிர்ப்பு முழக்கத்தை தெரிவித்து நீங்கள் போராட்டத்தில் பங்கெடுத்து கைதாகலாம். வாயா ஏன் கேமரா முன்னாடி நான் பாணி பின்னாடி அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சீமான் வீட்டை முற்றுகையிட சென்ற பெரியாரிஸ்டுகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட். கைது செய்யப்பட்டவர்கள் எங்கே கொண்டு செல்லப்படுகிறார்கள்? அது தொடர்பான விவரம். பெரியார் குறித்து அவதராக பேசிய நான்கு சக்தி வெளியிட்டார். சீமான் இல்லத்தை பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் முற்றுகையிடம் என்பதால் காவல்துறையால் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் தற்பொழுது முதலில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக சீமானுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியபடியே தற்பொழுது கைதாகி வருகிறார்கள். தற்போது இந்த இடத்தில் கைது செய்யப்படக்கூடிய பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் உள்ளிட்ட அனைவருமே இந்த பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து செல்ல இருக்கின்றனர். குறிப்பாக இங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கோமன் மண்டபத்தில் இங்கிருந்து கைது செய்யக்கூடிய நபர்களை அங்கே அழைத்து செல்கின்றனர். தொடர்ந்து அதிகப்படியான நபர்கள் இருப்பதால் மேலும் இருக்கிற வாகனங்கள் இந்த இடத்துல தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தொடர்ந்து சீமானுக்கு எதிராக இந்த இடத்துல கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். தற்பொழுது ஒரு பேருந்தில் மட்டும் பெண்கள் உள்ளிட்ட குழந்தைகள் உள்ளிட்ட நபர்களை கைது செய்து காவல்துறை அழைத்து சென்றிருக்கிறார்கள். மீண்டும் அங்கே இருக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மற்ற நபர்களையும் தொடர்ச்சியாக காவல்துறையினர் தற்போது கைது செய்து வருகிறார்கள். கைது செய்யக்கூடிய நபர்கள் அனைவருமே சீமானுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியபடி தற்போது கைதாகி வருகிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக சீமானுடைய திருவுருவம் சாலையில் போட்டு ஒதுக்குவதன் காரணமாக சிறிது நேரம் பரபரப்பு என்பது ஏற்பட்டது. தொடர்ந்து சீமானுடைய அந்த பதாகை கையெழுத்து தொடப்பத்தால் செருப்பாலும் அடித்து வருகிறார்கள். தொடர்ந்து சீமானுக்கு எதிராக அந்த கோஷங்களை எழுப்பியபடியே தற்பொழுது கைதாகி வருகிறார்கள். இதனால் இந்த பகுதியில் சிறிது நேரத்திற்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழல் என்பது காணப்பட்டது. போக்குவரத்துக்கோ பொதுமக்களுக்கோ எந்த விதமான இடையூறும் ஏற்படாமல் தற்போது தொடர்ச்சியாக காவலர்கள் அந்த இடத்திற்கு வெளியே தடுப்புகள் அமைத்து காவலர்கள் நீண்ட தூரமாக நின்று பொதுமக்களுக்கு போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாமல் மாட்டிக்கிட்ட வம்புல காளி முத்து மாப்புல மாட்டிக்கிட்ட நீ வம்புல தொட்டு இருக்க கூடாது, பெரியாரை தொட்டு இருக்க கூடாது, விட்டு வைக்க கூடாது, உன்னை விட்டு வைக்க கூடாது. அண்ணாமலையின் கைத்தடி RSS கால்நைக்கு பாஜகவின் கைகூலி இனிமேல் தாண்டா செருப்படி. அண்ணாமலையின் கைத்தடி RSS கால்நைக்கு பாஜகவின் கைகூலி இனிமேல் தாண்டா செருப்படி. தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளோடு விளையாடும் சீமானே சீமானே மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள். சுரண்டுகின்ற வடவருக்கு சூழலுக்கும் பணங்கருக்கு பெண்கள் வந்து கைதாகிறாங்க. பெண்கள் கைதாகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அமைதியான முறையில் ஆண்கள் பின்னாடி செல்லுங்க. பெண்கள் கைதாகிறாங்க.
சீமான் வீட்டை முற்றுகையிட சென்ற பெரியாரிஸ்டுகள் கைது செய்யப்படுகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். அந்த பகுதியை பரபரப்பாக காட்சியளிக்கிறது. முழு விவரங்களோடு தொடர்ந்து இணைகிறார் வெங்கட்ரமணன். விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். சீமான் இல்லத்தை பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பை தவிர பிற அமைப்புகளும் இந்த முற்றுகை போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். திராவிட இயக்கம் இதேபோல உள்ளிட்ட பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் ஆதி திராவிடர் தமிழ் புலிகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் தற்பொழுது இந்த முற்றுகை போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். முதற்கட்டமாக பெண்களை மட்டும்தான் இந்த இடத்துல கைது செய்து அருகே இருக்கக்கூடிய திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த இடத்தில் மற்ற நபர்களும் இந்த இடத்துல சீமானுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக இந்த மற்ற நபர்களையும் தொடர்ச்சியாக காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். ஒரு அமைப்பு மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 5க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த இடத்துல தொடர்ச்சியாக சீமானுக்கு எதிரான ஒரு கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து முதற்கட்டமாக பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகாக தற்போது மற்ற நபர்களையும் காவல்துறையினர் கைது செய்ய ஆயுதமாக்கி வருகிறார்கள். இங்கே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதற்கட்டமாக பெண்கள் இங்கே இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். முதற்கட்டமாக அதிக பெண்களும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றதன் காரணமாக காவலர்களுமே அதிக மகளிர் காவலர்கள் காலை முதலே இந்த பகுதியில் குவிக்கப்பட்டனர். ஒரு பக்கம் சீமானுடைய இல்லத்திற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாக ஒரு பக்கம் காலை முதலே அதிக அளவில் சொல்லினர். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அமைப்புகள் பெரியார் குறித்து அவர்களாக பேசிய சீமான் என்று பல்வேறு அமைப்புகளும் இந்த இடத்தில் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்களுக்கும் இந்த அமைப்பை சேர்ந்த நபர்களுக்கும் இடையே எந்த விதமான ஒரு கைகலப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சீமானுடைய இல்லத்திலிருந்து சுமார் 500 மீட்டருக்கு முன்னதாகவே காவலர்கள் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தற்பொழுது கூட இந்த முற்றுகை போராட்டம் என்பது தொடங்கியிருந்தாலும் கூட அந்த இடத்துல இருந்து அவர்கள் அந்த முற்றுகை போராட்டத்தை தொடங்குவதற்கு முன்னதாகவே காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சீமானுடைய திருவுருவும் சாலையில் வைத்து எரித்தார்கள். அதனால் இந்த சாலையில் கட்டிய பரபரப்பு என்பது ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு போக்குவரத்து நெரிசலும் இந்த முற்றுகை போராட்டத்தின் காரணமாக போக்குவரத்து நெரிசலும் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த கைது செய்யப்பட்டு அழைத்து சென்றிருக்கக்கூடிய பேருந்துகள்ல கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் அந்த பேருந்துல சென்றிருக்கிறார்கள். என கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய நபர்கள் அங்கேயும் அவர்களின் முற்றுகை போராட்டத்தில் அங்கேயும் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக அந்த பேருந்துக்குள்ளாகவும் 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் சென்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக முதற்கட்டமாக பெண்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மற்ற நபர்களையும் காவல்துறையினர் தற்போது கைது செய்து அருகே இருக்கக்கூடிய திருமணம் என ஒரு மண்டலத்தில் இவ்வளவுக்கு அடைக்க முடியுமாக தாண்டிலும் அருகே இருக்கக்கூடிய சமுதாய மாநகராட்சிக்குட்பட்ட சமுதாய நலக்கூடம் உள்ளிட்ட பல இடங்கள்ல இங்க இருக்கக்கூடிய அமைப்புகளாக தற்போது அடைப்பதற்கான பணிகளை காவல்துறை மேற்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.